ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாவல் மீனும் சீலா மீனும் மிக்ஸ் பண்ணி நான் இன்றைக்கி வந்து தேங்காய் போடாமல் குழம்பு வச்சுருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் கொஞ்சம் வீடியோ வந்து கொஞ்சம் ஷேக்காக இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா நேற்றே நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன், என்னுடைய ட்ரைபாட் வந்து கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. அதனால் நேற்று ஆர்டர் பண்ணிட்டேன். இன்றைக்கி கண்டிப்பாக வந்துடும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இதில் பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா சூடான பிறகு கொஞ்சமாக கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். பூண்டு வந்து ஒரு 4-5 பூண்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் பூண்டு வந்து எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம், சேர்க்காம கூட எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு நான் 3 வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். ஏன்னா வந்து இன்றைக்கி நம்ம தேங்காய் சேர்க்காமல் செய்கிறதுனால வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை வந்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி, ஒரே ஒரு தக்காளி தான் இதில் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா பார்த்திங்கன்னா புளி வந்து இதில் ஜாஸ்தியாக சேர்ப்போம். இப்போ தக்காளி வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு தக்காளி மட்டும் இதில் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். தக்காளி வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், வாவல் மீனும் சீலா மீனும் கலந்து தான் நான் வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா வாவல் மீன் வந்து நம்ம குழம்புக்கு எப்போவுமே கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஆனால் வந்து ஃப்ரை பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் காஸ்ட்லியான மீன். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா சீலா மீன் வந்து குழம்புக்கு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சமாக சீலா மீனும் வாங்கியிருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா வெங்காயத்தையும் தக்காளியும் நல்லா வதக்கின பிறகு இதில் வந்து மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மசாலா தூள் பார்த்திங்கன்னா தனி மிளகாத்தூள் வந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தனியாத்தூள் வந்து 5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வந்து குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தனியாத்தூள் மிளகாத்தூளுக்கு பதிலாக நீங்கள் வந்து குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் கூட நீங்கள் இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இதை சிம்மில் வச்சு லேசாக அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இது ஜஸ்ட்டு 1 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். இது நல்லா வதங்கின பிறகு நான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லெமன் சைஸில் வந்து புளி எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். புளி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புளி ஆட் பண்ணிக்கோங்க. நான் சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டேன். உப்பு சேர்த்துட்டு லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் சேர்த்துருக்கோம். அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் இல்லைனா 200 கிராம் அளவுக்கு நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்க மெம்பர்ஸை பொறுத்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம வந்து மீனை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கொதித்து வந்துட்டு நான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா மீனை வந்து கல்லுப்பு போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பொதுவாக பார்த்திங்கன்னா நீங்கள் எப்போ மீன் கழுவி முடித்தாலுமே ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கையளவுக்கு கல்லுப்பு போட்டு நல்லா அந்த உரசி எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் மீனில் போட்டுட்டு நல்லா உரசி எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு 2 ட்ரிப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த மீனில் உள்ள ராஸ்மெல்லாம் ரொம்ப டாமினேட் பண்ணாது. மீன் குழம்பும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் குழம்பு நல்லா கொதித்ததுக்கு பிறகு நம்ம எடுத்து வச்சுருந்த மீனை வந்து இதோடய ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா மீன் தலை, வால், அப்புறம் வந்து சீலா மீன் பீஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் இதோடய ஆட் பண்ணுறேன். சென்டர் பீஸை பார்த்திங்கன்னா வாவல் மீனோடைய சென்டர் பீஸை பார்த்திங்கன்னா நான் வந்து வறுக்கிறதுக்காக தனியாக எடுத்து வச்சுருக்கேன். குழம்புல மீன் எல்லாமே சேர்த்ததுக்கு பிறகு நம்ம வந்து ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம் இல்லைனா சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஃபுல் ஃப்ளேமில் வைக்காதீங்க, சீக்கிரமாக வற்றி போகிறோம். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து மீனில் உள்ள பச்சை வடை எல்லாம் போயிட்டு டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு. ஸோ அதை மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து மீன் வறுக்கிறதுக்காக மசாலா மீனோடய மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பார்த்திங்கன்னா மஞ்சள்தூள் இவ்வளோ மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3.5 டீஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். மல்லித்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் வந்து இதுக்கு உங்களுக்கு ஆப்ஷனல் தான். கார்ன்ஃப்ளவர் வேணும்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். கார்ன்ஃப்ளவர் சேர்த்திங்க அப்படின்னா மீன் வந்து பார்த்திங்கன்னா அந்த மசாலா எதுவுமே எண்ணெயில் மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். அதனால் வந்து நான் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக திக்காக புளி கரைச்சி இதோடய ஆட் பண்ணிக்கோங்க.
நல்ல திக்காக அந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க, மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது மீன்லேருந்து கொஞ்சம் வந்து தண்ணி ஊறி வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி நல்லா டிப் பண்ணி வச்சுக்கோங்க மீனை. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். நம்ம ஏற்கனவே குழம்பு கொதிக்க வச்சுருந்தோம். குழம்பு எப்படி வந்திருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகே, பார்த்திங்கன்னா குழம்பு வந்து ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் வச்சே நல்லா கொதிக்க வச்சுட்டேன். குழம்பு வந்து ரொம்ப அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருந்தா சீக்கிரமாகவே வற்றி போயிடும். ஸோ பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சு நம்ம கொதிக்க வச்சு எடுத்ததுனால ஓரளவுக்கு லைட்டாக தான் வற்றிருக்கு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வற்றினா போதும். இந்த கரெக்டாக ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த குழம்பு வந்து டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நான் தேங்காய் போட்டு தான் மீன் குழம்பு செய்வேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரத்துக்கு தான் வைக்கிறேன். அதனால் வந்து தேங்காய் போடாமல் வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு நேரத்துக்கு தான் வைக்கிறதுனால நான் தேங்காய் போடாமல் வச்சிட்ருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம மீன் வந்து ஏற்கனவே ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிடணும். 20 நிமிஷங்கிறது நீங்கள் 1/2 அன் ஹவர் கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கல்லில் தான் இந்த மீனை பொரிச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்டையாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கடாயில் பொரிச்சு எடுத்தோன்னா செட் ஆகாது. ஸோ பார்த்திங்கன்னா வாவல் மீன் எப்போவுமே நான் தோசைக்கல்லில் தான் பொரிச்சிக்கிட்டுறது. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு 2-3 குழிக்கரண்டி எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு நீங்கள் வந்து மீனை போட்டுடுங்க. இந்த தோசைக்கல் பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜுக்கு நான் தனியாக வச்சுருக்கேன். நான்வெஜ்ஜுக்குள்ள தோசைக்கல் தான். ஸோ பார்த்திங்கன்னா இதில் எக் பொரிக்கிறதுக்கு ப்ளஸ் பார்த்திங்கன்னா மீன் பொரிக்கிறதுக்கு மட்டும் தான் வச்சுருக்கேன். அதுக்குன்னே ஸ்பெஷலாக உள்ளது தான் அந்த தோசைக்கல். வெஜிடேரியனுக்கு வேறு தோசைக்கல் நான் வச்சுருக்கேன் ஆல்ரெடி. வாவல் மீன் எப்பவுமே குழம்பு வச்சு சாப்பிட்றத விட பொரிச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழம்புக்கு பார்த்திங்கன்னா நம்ம குழம்புக்கு மீன் போட்டிங்கன்னா மீன் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். பட் பார்த்திங்கன்னா குழம்பு டேஸ்ட் வராது. மீனை போட்டிங்க எத்தனை மீன் போட்டாலுமே குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்காது. ஆனால் குழம்புல உள்ள மீன் வாவல் மீன் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.